இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி முடியும்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈரான் சைடில் வந்து ஹிஸ்புல்லா, லெபனான், ஹவுதி இவங்கெல்லாம் மட்டும் இவங்களுக்கு சப்போர்ட். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோர்டான், ஈராக், சிரியா, யுனைடெட் அரபு, சவுதி, அப்புறம் யூகே, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய லெவல் சப்போர்ட் இருக்காங்க. இப்போ ஈரான் சைட்லேருந்து சைனா வந்து சில கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அவங்களுடைய இப்போ ஈரானுக்கு தேவையான இந்த ஆயுத தளவாடங்கள்லாம் வந்து சைனாவிலேருந்து ஒரு 2-3 விமானங்கள் மூலம் இன்றைக்கி வந்து ஈரானில் தரையிறங்கியிருக்கு. நேற்று ஒரு 2 விமானம் தரையிறங்கின செய்திகள். கிட்டத்தட்ட இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் வந்து இன்றைக்கி முடிஞ்ச மாதிரி தெரியல. இன்றைக்கி மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேலில் வந்து போட்டு தாக்கிட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு போர்ட், ஒரு ஹைஃபா போர்ட் ஒரு பலத்த சேதம் அடைஞ்சிருக்கிறதா செய்திகள். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம அதானிக்கு வந்து ஒரு இந்த போர்ட்டை நிர்வாகிக்கிற பொறுப்பு வந்து அதானி தான் எடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அதானிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். கிட்டத்தட்ட ஒரு 30% போர்ட்டை வந்து அடித்து முடிச்சதாக வந்து ஈரான் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி டெல்லவியூ மற்றும் சில நகரங்கள் இன்றைக்கி பெரிய லெவலில் தாக்குதல் நடத்திருக்காங்க ஈரான். இதை தொடர்ந்து இப்போ இவங்க இஸ்ரேல் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப வந்து ஈரானை வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டெஹ்ரானில் வந்து இருக்கிற ஆயில் ரீஃபைனரிஸ், அதே மாதிரி கேஸ் ரீஃபைனரிஸ் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும், அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து வான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தெஹ்ரானில் வந்து ஈரானோட புலனாய்வு அமைச்சக கட்டிடம் ஒன்று இருக்குது, அதையும் வந்து புதுக்கியிருக்காங்க இப்போ இஸ்ரேல். அதே மாதிரி ஈரானில் உள்ள ட்ரோன் தொழிற்சாலை ஒன்று இஸ்பஹானில் வந்து இருக்குது ட்ரோன் தொழிற்சாலை, அதையும் வந்து இஸ்ரேல் வந்து வான்வெளி தாக்குதல் நடத்தி அந்த ட்ரோன் தொழிற்சாலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்கு வந்து ரேடார்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு நிறுவனம் ஷீராஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை வந்து கட்டமைப்பை வந்து குலைச்சிருக்காங்க இஸ்ரேல். அதே மாதிரி ஈரானில் ஒரு ஏர்பேஸ் ஒன்று கெர்மான்ஷாவில் ஏர்பேஸ் இருக்கிறதையும் இப்போ இஸ்ரேல் வந்து அதையும் வந்து குலைச்சிருக்காங்க. எப்படி வந்து ஈரான் வந்து டெல்லி மீது பெரிய லெவலில் தாக்குதல் நடத்தினாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து ஈரானுடைய தலைநகரம் டெஹ்ரானில் வந்து முழு நீள தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மக்கள் வசிக்கிற பகுதி எல்லாமே வந்து குண்டுகளால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேமாதிரி டெஹ்ரானில் இருக்க IRGC கமாண்டோ அந்த தலைமையகமும் தாக்கப்பட்டிருக்கு. அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா ஈரானோட பாதுகாப்பு அமைச்சகம், அந்த அமைச்சகத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கிற ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அந்த கட்டமைப்பை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி குறிப்பார்த்து அதையும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஈரான் மறைச்சி வச்சுருந்த ஏவுகணைகள் எல்லாத்தையுமே வந்து இவங்க இஸ்ரேல் ஏவுகணைகள் போட்டு தாக்கி அந்த பாதுகாப்பு அமைச்சரோட கட்டடங்கள் எல்லாத்தையும் வந்து உருக்குலைச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஏவுகணை தளங்கள், ரேடார், பேட்டரிஸ் செய்கிற